காலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? நீ நடப்பது தண்ணீர், நீ நடப்பது அக்கினி, ஆனால் நீ தனியாக இல்லை. உன்னோடு கூட உனக்காக ஒரு கர்த்தர் நிற்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக நிற்கும் இயேசு, நமக்காக நிற்கும் இயேசு. இந்த காலை வேளையில ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னாடி எந்த எதிர்காலமே தெரியல அப்படின்னு யாராவது எங்க இருந்தாவது இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க, உங்க ஃபியூச்சர் தெரியும். தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா 1:14. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். எருசலேமின் நிலைமை, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனுடைய நிலைமை இப்பொழுது மிகவும் நெருக்கத்துக்குட்பட்டு இருக்கிறது. அந்த நெருக்கத்துக்குட்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தினதை இங்கே பார்க்க முடியும். மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது: My love for Jerusalem and Mount Zion is passionate and strong என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் மேல, இந்த சீயோன் மேல நான் ஒரு அன்பு வச்சிருக்கிறேன் பாரு. அந்த அன்பு ரொம்ப உறுதியானது, நேச வைராக்கியம். இது ஆண்டவர் சொல்றார், மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எனவேதான் லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. My soul will not reject you என்று சொல்லுகிறார். அதாவது சில நேரத்தில் கோபத்தில் நான் வந்து கடிந்து கொள்ளுகிறேன், என் முகத்தை திருப்புறேன். அப்படி இருந்தாலும் என் மனசு இருக்குல்ல, அது வந்து உன்னை தள்ள மாட்டேங்குது அப்படிங்கிறார். தேவனுடைய அன்பை வந்து உண்மையிலேயே அதை 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 விவரிக்க முடியாது, அதை வர்ணிக்கவே முடியாது. ஆமென். அதனாலதான் நேற்று காலை அந்த வாக்குத்தத்த ஆராதனையில எப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். சில நேரத்தில் பார்த்தா அவருடைய முகத்துல கோபம், ஆனா மனசுல பாசம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக்கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை எப்படி சிட்சிக்கிறார் தெரியுமா? கடிந்து கொண்டு. யாராவது தகப்பன்மார் பிள்ளைகளை சிரிச்சுட்டே கடிந்து கொள்வாங்களா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம், அவங்க அந்த டைம் அவங்க ஃபேஸில் காண்பிக்கிற கோபத்தை பார்த்தீங்கன்னா உண்மையில அந்த கோபம் மனசுல இருக்காது, மனம் முழுவதும் அது பாசத்தால நிறைந்திருக்கிறது. எனவே தான் இதை கண்ட தாவீது சொல்லுகிறான், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய அன்பை புரிந்து அவரை கனப்படுத்த பழக வேண்டும். நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்மை தேவன் எதற்காக உண்டாக்கினார் தெரியுமா? அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்காக, அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்காக. இதை ஒரு தேவ பிள்ளை என்றைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை தேவன் படைத்ததே அப்படிதான். மனிதனை படைத்து அவர் என்ன கண்டார் தெரியுமா? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அவர் மனிதனை படைத்ததே அவர் தனியா இருக்கிறதுனால. அவர் தனியா இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை காண்பிக்க ஒரு நபர் தேவை. ஆமென். அவரோடு பழக, அவரோடு உறவாட ஒரு நபர் தேவை. எனவே என்ன செய்கிறார்? ரொம்ப யோசித்து, ரொம்ப பிளான் பண்ணி தமது சாயலால் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேவைக்காக மட்டும் தேவனை நெருங்குகிறவனாகவும் தேவைகள் சந்திக்கப்படும் போது விட்டு விடுகிறவனாகவும் காணப்படுகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இரத்தத்தால் மீட்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உங்களுடைய நடக்கைகளை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நெருக்கம் வரும்போது நெருங்குகிறாங்க, கொஞ்சம் விசாலத்துல விட்டதும் விலகி போறாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் இன்றும் சபைகளில் தொடர்ந்து கொண்டிருப்பது மிக மிக பரிதாபம். அதனால என்ன செய்கிறார் தெரியுமா? இமைப்பொழுது கைவிடுகிறார். தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருந்தாலும் தேவன் தம்முடைய நீதி தவறி எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப பாசம் உள்ளவர், ரொம்ப அன்புள்ளவர், அதனால நம்ம கண்டுக்க மாட்டார். அப்படி அல்ல. அவருடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீதி விட்டு எதுவுமே செய்ய மாட்டார். அந்த நீதியின் வெளிப்பாடு தான் நம்முடைய அக்கிரமங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது பிதா என்ன செய்கிறார் தெரியுமா? முகத்தை திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இயேசு கத்துறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். யாக்கோபை ஆண்டவர் தொட்டார், பார்த்தீங்களா? அது அவருடைய நீதி. காரணம், யாக்கோபு ஏசா விஷயத்துல தப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா யாக்கோபு கிட்ட தான் இருக்கிறது. யாக்கோபை நான் சிநேகித்தேன்னு சொல்லி அவனை சிட்சிக்காமல் விடவில்லை. அதனாலதான் சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். ஆமே, அதை நினைச்சு நீ பயப்படாத, ஆனாலும் உன்னை நான் லைட்டாவது அடிப்பேன், உன்னை நான் சிட்சிக்காம விட மாட்டேன் யாக்கோவே அப்படிம்பார். ஏன்னா நீ பண்ண தப்பெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஆமே, உன்னை நான் அழிக்கும்படி அடிக்க மாட்டேன், நீ நல்லா இருக்கணும் நான் அடிப்பேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தை என் மேல வைக்கிறேன். அவருடைய மனதில் அந்த நேசம் இருக்கிறதுனால தான் அவர் சொல்ல, நான் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய அந்த வைராக்கியத்தை குறித்து பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். இந்த நாளிலே பேசும்படி கர்த்தர் சிந்தையில கொண்டு வந்த 3 வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவன் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. இதை இதை டெய்லி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடாக கர்த்தர் ஓசியா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீ என்ன பண்ணு, ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு, ஆண்டவரை விட்டு தேசம் விலகிட்டு, நீ என்ன பண்ணு, சோர ஸ்திரியை போய் அடின்னு சொல்லல, வெட்டி போடுன்னு சொல்லல, சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் உண்மையிலே நம்ம சல்யூட் பண்றோம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும், என்ன நினைப்பாங்க? ஆமென், ஆமென். வழி விட்டு நடக்கிற ஒரு ஸ்திரீயை நீ போய் சேர்த்துக்கொள். ஆண்டவரே, என்ன ஜாதினே தெரியாதுப்பா, எந்த சர்ச்சுக்கு போறாங்கன்னே தெரியாதுப்பா, நீங்க ஒரு பயோடேட்டா தந்திருக்கிறீங்க, முதல் லைனே பார்த்தாலே. ஆமென். நீங்க அந்த பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், மொட்டை போடு அப்படிம்பார், மொட்டை போடுவாங்க. போய் சாம்பல்ல உட்காரு, சாம்பல்ல உட்காருவாங்க. என்ன சொல்ற, அதாவது ஆண்டவருடைய இருதயத்தின் வெளிப்பாடை அவங்க காட்டுவாங்க. ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி சில அடையாளங்களை அவர்கள் மூலம் கர்த்தர் வைப்பார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுப்பட்டு போயிட்டு, தீட்டுப்பட்டுனா கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு, கர்த்தரை விட்டு விலகிட்டாலே ஒருத்தங்க அவுட். ஆமென். நல்ல புரிந்து கொள்ளணும். நான் ஒரு வாரம் ஜெபம் பண்ணாம இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு ஒருத்தங்க விலகிட்டாங்கனாலே கரை ஆட் ஆயிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது, அது நமக்கு புரியாது. கொஞ்சம் நம்ம என்னதான் நீட்டா ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி சும்மா அப்படி வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே காலர்லாம் அழுக்காயிருக்குல்ல. அப்படிப்பட்ட பொல்லாப்பு நிறைந்த ஒரு உலகத்துல தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது. இவர் என்ன பண்றான், கர்த்தர் சொன்னதும் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோமேர் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயை போய் விவாகம் பண்ணுகிறான். இவள் யார் அப்படின்னா சோர ஸ்திரீ, வழிவிட்டு நடக்கிறவள். விவாகம் பண்ணுகிறான். 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 3 பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் இவளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிதான் இருக்கு அப்படின்னா பாவம் செய்கிறவளாய் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாள். 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் தாயுடைய வழக்காடுங்கள், வழக்காடுங்கள். எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் தன் வேசித்தனங்களை. இது கோபத்தின் வெளிப்பாடு. அவ பண்ற செயலை பார்த்து அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தின் என்றும் தன் விபச்சாரங்களை தனங்களின் நடுவில் என்றும் விலக்கி போட கடவுள். நல்ல கவனமா கேளுங்க. போய் மனைவியாக்கி கொள்ளுகிறான் ஓசியா. மனைவியாக்கி கொள்ளப்பட்டவள் யார் அப்படின்னு பார்த்தா எந்த தகுதியுமே இல்லாதவள், எந்த தகுதியுமே இல்லாதவள். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. தகுதி உள்ள
99 ஆடுகள் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அவருக்கு வேற ஆளே இல்லைன்னு. இல்ல, 99 லிஸ்ட்ல இருக்கு. அதை விட்டுட்டு இந்த ஒன்ன தேடி வரார். தேடி வந்து சேர்த்து கொண்டதே பெரிய கிருபை. நானும் நீங்களும் அப்படிப்பட்ட பயங்கரமான குழியிலும் பாவ சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிருபையாய் நம்மை சேர்த்து கொண்டார். எப்படிப்பட்டவங்களும் இயேசுவினிடத்தில் வரலாம். அந்த அன்பு அவ்வளவு பெரியது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பழைய மார்க்கத்தை விடாம அது தொடரும் போது இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ எனக்கு மனைவியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. இதான் தேவனை, அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி வழி தப்பி நடந்தேன், மாம்சம் மனசும் விரும்புறதை செய்கிற கோபாக்கினின் பிள்ளையா இருக்கிறேன். இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் அடையாளம் மாறி இருக்கு, ஆனா என் செயல் மாறலன்னா. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தின் என்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் என்றும் விலக்கி போட கடவுள் அவன் விளக்க மாட்டேங்கிறான். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே, நான் தேவனோடு உடன்படிக்கை செய்வதற்கு முன்னே நான் இப்படி இருந்தேன், இப்படி நடந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆமென், இங்க பாருங்க, 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடும் இவள் தன்னுடைய செயலை மாற்றவில்லை. இவள் பழைய வாழ்க்கையை நோக்கிதான் பயணித்துக் கொண்டே இருக்கிறாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னதும் நல்ல ட்ரெஸ் பண்ணி தேவ சமூகத்தில் வருகிறோம். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கால் போன போக்கிலும் மன போன போக்கிலும் வாழ்கிற நிலைமை இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நாம் அந்த உறவை கனப்படுத்தவில்லை என்று காண்பிக்கிறது. தேவ தயவை பாடினோமே, உண்மையிலே அந்த தயவை கனப்படுத்துகிறவர்கள் ராஜாவோடு நித்தம் பந்தியில் இருப்பார்கள். அவர்கள் விலக மாட்டார்கள், விட்டுவிட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் யாரு, அவர் யாரு. ஆமென். ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு சோர ஸ்திரீயை, விபச்சாரத்தில் பழக்கப்பட்ட ஸ்திரீயை, வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்திரீயை ஒரு தீர்க்கதரிசி வந்து மேரேஜ் பண்றாருன்னா, ஓ, இது வந்து இது எவ்வளவு மனசு இறங்கி இருக்கணும். அந்த மனசுல எந்த அளவுக்கு இரக்கம் இருந்திருக்க வேண்டும். நாம் இருக்கிற நிலைமை என்ன, அவர் இருக்கிற நிலைமை என்ன? நாம யாரு? பாவிகளில் பிரதான பாவி என்றால் அவர் யார் தெரியுமா? மகா பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன். கடந்த நாட்கள் முழுவதும் இந்த வார்த்தைகள் என் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. நீ யாரு, நான் யாரு? ஆமென். நீ யாரு, நான் யாரு? ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு கூட. ஆமென், ஆமென். ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. அது 2வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? அந்த கோபத்துல எல்லா டோரையும் அடைக்கிறார். உறவு கட் ஆகுதுனாலே எல்லா டோரும் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது என்றால் உன் வாழ்க்கையில திறக்கப்பட்டிருக்கிற கதவுகள் ஒவ்வொன்றாய் அடைக்கப்பட போகிறது என்று அர்த்தம். ஆமென். இந்த உறவை விட்டுட்டு, ஹல்லேலூயா. அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அனுகூல கதவுகள் அடைக்கப்பட்டுட்டுன்னு வைங்களேன், நமக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்க தெரியுமா? அந்த உறவுகள் எல்லாம் அதுக்கப்புறம் காணாது. இதுதான் ஓசியார். இங்க பாரு, நீ சோர ஸ்திரியா இருந்த, உன்னை யாருமே தேடி வர மாட்டாங்க. நீ இந்த தெருவில் வாரேனாலே வீட்டுக்குள்ள போய் கதவு போட்டுவாங்க. அப்படிப்பட்ட உன்னை நான் தேடி வந்தேன். தேடி வந்தது மட்டும் அல்ல, உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன். நீ என் கூட தான் இருந்த, என் கூட இருந்துட்டே. நான் இல்லாம நீ தப்பு பண்ண ஒரு காலத்துல, இப்போ என்னுடையவளாய் மாறின பிறகும் நீ அதே பாவத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆமென். இப்போவே இந்த பாவத்தில் ஒருவன் தொடருகிறான் என்றால் அவன் தேவனோடு உள்ள உறவுல தொடர முடியாது. ஆமென். பாவத்தில் தொடருகிறவனுக்கு தேவனோடு உள்ள உறவில் தொடரவே முடியாது. துன்மார்க்க ஜீவனம் பண்ண விரும்பினான் இளைய குமாரன். அவனுக்கு ஒரு தகப்பன் இருந்தும் தகப்பனோடு உள்ள உறவில் தொடர முடியவில்லை. ஆமென். பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனோடு உள்ள உறவில் தொடர முடியாது. சொல்லலாம். எத்தனை புருஷ மனைவிகள் இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் பேசாம. கேட்டா சொல்லலாம், அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட், இவங்க என்னுடைய ஒய்ஃப், அவங்க என்னுடைய அப்பா, இவங்க என்னுடைய பிள்ளை. ஒரு டச்சும் இருக்காது, ஒரு உறவு இருக்காது. ஹல்லேலூயா.
அவர் பார்க்கிறார், வெயிட் பண்றார் பாருங்க. முதல் பிள்ளை பிறக்குது, மாறுவான்னு பார்த்தார், மாறல. ரெண்டாவது பிள்ளை பிறக்குது, மாறுவான்னு பார்த்தார், மாறல. மூணாவது பிள்ளை பிறக்குது, மாறுவான்னு. ஒவ்வொரு நன்மையும் செய்யும் போதும், ஒவ்வொரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும் போதும் இப்போது மாறுவான். ஒவ்வொரு வருடம் நம்முடைய ஆயுசுல கூட்டி கூட்டி தரும் போதும் இந்த வருஷமாவது மாறுவான், இந்த மாசமாவது மாறுவான். இப்படி அவர் பார்த்து 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 ஆமீன் எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். அப்ப நியாயப்படி பார்த்தா இப்ப இவளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா தள்ளுதற் சீட்டை கொடுக்கணும். ஆமென். நியாயப்படி பார்த்தா 3 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இவள் தன் சோர மார்க்கத்தை, இவள் தன் விபச்சாரத்தை, இவள் தன் வேசித்தனத்தை விடாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது இவளுக்கு என்னதான் கொடுக்கணும் அப்படின்னா டைவர்ஸ் நோட்டீஸ் தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் மீண்டும் ஓசியா கிட்ட பேசுறார். 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போ. ஆமென். இவர் டைவர்ஸுக்கு ரெடி ஆகிறார். ஓசியா டைவர்ஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, ஓசியாவே என்ன ஆண்டவரே, நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். நீ இன்னும் போய் அவளை நேசி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசு. இப்போ அப்படியெல்லாம் நேசிக்க முடியாது, ஏன்னா இப்ப வேறொரு பிடியில இருக்கிறார். அதுதான் பாவ பிடி. இப்போ நேச வெளிப்பாடு என்ன தெரியுமா? கிரயம் கொடுக்கணும். நீ இப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண. இப்படி சொல்ல வேண்டிய இடத்துல ஆண்டவர் சொல்றார், என் மனம் இன்னும் அந்த அன்பு, நீ போய் நேசி. அப்பொழுது நான் அவளை ஓசியா தேவ சமூகத்தில் இருக்கிறவன், கோமேர் பாவத்தின் விளிம்பில் நிற்கிறவன். எப்படி கனெக்ட் ஆச்சு? இதுதான் நேசம். அவர் யாருங்க, நாம யாருங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் யார்? நம்ம பல நேரத்துல இதை உணர்கிறதே இல்லை. அந்த கோபத்தின் உச்சத்தை ஊற்ற வேண்டிய இடத்துல பாசத்தின் மிகுதியை ஊட்டி என்னை மீட்டுக் கொண்ட என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சற்றி இந்த கோமேர் யாருன்னு என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன், நாதான். ஹல்லேலூயா. கோமேர மீட்க ஓசியா போனாரு, என்ன மீட்க மேசியா வந்தாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி. நம்ம ஓசியாவால மீட்கப்பட்டவங்க அல்ல, மேசியாவால மீட்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. ஓசியா கொடுத்த கிரயம் 15 வெள்ளி காசு, 1.5 கலம் வார்கோதுமை. மேசியா கொடுத்த கிரயம் அவர் பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தின அவருடைய கிருபைகளுக்காக. முதலாவது இந்த கோமேரை ஓசியா விவாகம் பண்ணும்போது எந்த டிமாண்டும் வைக்கல. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லல. அவளே மாறுவான்னு பார்த்தார், அவன் மாறவே இல்லை. ஆனா இப்பொழுது கிரயம் கொடுத்து வாங்குறார். கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் 3வது வசனத்தை வாசி. அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் நீ வேசித்தனம் பண்ணக்கூடாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களிடத்துல கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எங்க? ஒரு 15 வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்டவள்கிட்ட இவ்வளவு காரியத்தை ஓசியா எதிர்பார்ப்பார்னா, அவன் கடைசியில ஒரு ஈட்டி எடுத்து அவர் விழாவில் குத்துறாங்க. இருந்த கொஞ்ச ரத்தமும் வெளியே வந்துட்டு, கடைசி சொட்டு ரத்தம். வேதம் சொல்கிறது அவர் அந்த கேடு அடைந்தார். என்னையும் உங்களை மீட்பதற்காக
ஆமென். மறுபடியும் மறுபடியும் அந்த மேசியா வந்ததே உண்மையிலே வந்து அவர் பனிஷ் பண்றதுக்கு வருவார்னு பார்த்தா இல்ல இல்ல இல்ல, மறுபடியும் இன்னும் போய் நேசித்துக்கொள். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, ஆண்டவருடைய அன்பை வந்து மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க தெரியாமல் இருந்த போது தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரனும் அதை வெளிப்படுத்தினார், பியூட்டிஃபுல்லா வெளிப்படுத்தினார். அவருடைய இரத்தத்தால நம்மை மீட்டு அவர் கொடுத்த கிரயம் அப்படிப்பட்ட கிரயம். அந்த பாச மிகுதி, பாச மிகுதி. இன்னைக்கு நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். என்ன கேட்கிறா தெரியுமா? இனி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பரிசுத்தமா இருப்பாங்க தெரியுமா? இந்த பாசத்தை உண்மையாய் மதிக்கிறவர்கள். பரலோக பாசத்தை மதிக்கிறவர்கள் பரிசுத்தத்தை அதிகம் நேசிப்பார்கள். ஆமென். அதாவது இதுல என்ன ஒரு மேட்டர்னா, கோமேருக்கு அவளை குறித்து நம்பிக்கை இல்லை, நான் மாறுவேன். ஆனா ஓசியாக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு, நம்மளாம் பரிசுத்தமா வாழ்வோம். எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா மேசியாக்கு நம்பிக்கை இருக்கு, இவன் இருப்பான். கிரயம் கொடுத்த போது எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகுது. நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக, பரலோகத்துல உனக்காக நான் இருக்கிறேன், இதை மட்டும் நீ மறந்துடாத. ஆமென். நல்ல புரிந்து. அதனாலதான் வேதம் சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இவ்வளவு இவளுக்கு வாழ்க்கை கொடுத்த பிறகும் இவள் வழிமாறி போனது நிமித்தமாய் இவளுக்கு தள்ளுதற் சீட்டை தான் கொடுக்கணும். பிரமாணம் சொல்லுது இல்ல, ஒருவள் இப்படிப்பட்ட பாவத்தில் அகப்பட்டா அவளுக்கு என்ன கொடுக்கலாம்? தள்ளுதற் சீட்டு. பிரமாணத்தின்படி பார்த்தா நம்மளெல்லாம் தள்ளி இருக்கணும், ஆனா கிருபையின்படி பார்த்தா நாம தள்ள வேண்டிய என்னையும் உங்களை நீ இன்னும் போய் நேசித்துக்கொள். இந்த நேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். இந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு பர்சன் உங்க வாழ்நாள்ல நீங்க பார்த்திருப்பீங்களா? ஆமென். உங்க வாழ்நாள்ல கற்பனையில கூட இப்படி ஒரு பர்சனை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? சான்ஸே கிடையாது. உலக நேசங்கள் எல்லாம் முட்களாய் கொத்தும் போது நீர் என்ன மறக்கல, எப்படிங்க என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால. இன்னும் அந்த கண்கள்ல ஏக்கம் குறையல. இளையகுமாரன் தயங்கி வரும்போது தகப்பன் கண்ணில் இருந்த ஏக்கம். ஆமே, இவனுக்கு அப்பாவை குறித்து இன்னைக்குதான் வெளிச்சமே வந்துச்சு. ஆனா அப்பா டெய்லி அந்த வாசல்ல கதவையும் ஜன்னலையும் திறந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு வருவான். அவனுடைய செயலின் நிமித்தம் மூத்த மகன் வெறுக்கிறான், ஆனால் தகப்பனுக்கு வெறுக்க முடியல. இதுதான் தகப்பனுடைய இருதயம். நீங்க திரும்பிட்டீங்கன்னு வைங்கள. ஆமென். அதுதானே ஓசியா 11 கர்த்தர் சொல்லுவார். 11வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் பாருங்கள். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலை நான் உனக்கு எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோய்மை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்கு நீ செய்யறத வச்சு பார்த்தா நான் உன்னை கைவிடணும், ஆனா உன்னை கைவிடணும்னு நினைக்கும் போது என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படி, என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன். கோபம் காட்டுவேன், ஆனா கோபத்துல 2 கோபம் இருக்கு. கொஞ்ச கோபம், கடுங்கோபம். ஆமென். ஆண்டவர் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள்கிட்ட காட்டுறதெல்லாம் என்ன கோபம் தெரியுமா? கொஞ்ச கோபம். சத்துருக்கள்கிட்ட காட்டுறதெல்லாம் என்ன கோபம் தெரியுமா? கடுங்கோபம். நமக்கு கொடுக்கிற வார்னிங் என்ன தெரியுமா? இந்த கொஞ்ச கோபத்தை எப்படி ஆக்கிறாத? கடுங்கோபம் ஆக்கிறாத. ஆமென். கொஞ்ச கோபத்துலதான் அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு இமை பொழுது மறைத்தேன். ஆமென்.
இந்த கோபத்துல அவர் நம்மை பார்த்திடக்கூடாதுன்னு அவர் மறைக்கிறார். கோபத்துல பார்த்தா எரிஞ்சிரும். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அது அந்த அந்த கண்கள்ல நம்ம கிருபையை காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி கோபத்துல நம்மளை பார்த்திடக்கூடாதுன்னு அவர் முகத்தை மறைக்கிறார். சில பாருங்க, இந்த அப்சலோம்கிட்ட தாவீது பேசவே மாட்டார். அப்சலோம் ஏன்னா ஒருவனை கொன்றுவான். அவன் வரும்போது அப்சலோம் சொல்லுவார், தாவீது சொல்லுவார், நான் சரி சரி அவனை போக சொல்லு, ஏன்னா பார்த்தா என்ன ஆயிரும், கோபம் வந்துடும். அதனால சரி சரி அவனை போக சொல்லு, நான் என்ன பார்க்க வேண்டியதில்லை, அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவார். அந்த கோபத்தில் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்சலோம் தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும், மனசுல பாசம் இருக்கு. ஆனால் அவருடைய செயல் வந்து தாவீதுக்கு கோபத்தை கொடுக்குது. அந்த கோபத்தின் நிமித்தமா அவனை நான் பார்த்தா ஏதாவது பண்ணிடுவேன், அவனை நான் பார்த்தா ஒருவேளை ஏதாவது திட்டிடுவேன், அவனை பார்த்தா நான் ஏதாவது இது அடிச்சிருவேன், அதனால அவனை பார்க்க வேண்டாம், யோவாப்ட்ட சொல்றாரு, அவனை பார்க்க வேண்டாம், அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். இது வந்து பாசமுள்ள கோபம். பாசம் உள்ள இருக்கதான் குழம்புது. ஆமென். அடுத்த வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார் 10வது வசனத்துல, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அதாவது கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், ஆண்டவரிடமாய் சாய்ந்துட்டோன்னு வைங்களேன், கர்த்தர் எப்படி கர்ஜிப்பார் தெரியுமா? சிங்கத்தை போல கர்ஜிப்பார். இந்த வேர்டை கவனிங்க. அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியா மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். அடுத்த வார்த்தை, எகிப்திலிருந்து குருவிகளை போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களை போலவும். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ மட்டும் என் பக்கம் வந்துட்டேன்னா உன் தலைமுறை எந்த கட்டில இருந்தாலும் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தர் பரத்திலிருந்து போடுகிற ஒரு சத்தம் அவங்கள கொண்டு வரும். ஆமென். ஆமென். நம்மை சார்ந்தவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு உத்தரவாதம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இந்த வேர்டை கவனிங்க. அவர்கள் கர்த்தரை பின்பற்றும் போது அவர் சத்தமிடுவார், எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ பறந்து வருவார்களாம் குருவிகளை போல. ஆண்டவர் பரத்திலிருந்து குமரினாலே எல்லா கட்டும் உடைஞ்சிரும். அவர் அமைதியா இருக்கிறார். ஏன் அமைதியா இருக்கிறார்னா, நம்ம அவரை கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவருடைய அன்பை உள்வாங்குகிறது இல்லை. நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அல்லவா. கோமேரே, இப்போ ஓசியா இவ்வளவு கிரயம் கொடுக்க காரணம் என்ன? நீ வழி விலகினதுனால. ஆமென். நீ பழைய காரியத்தை விடாம பின்பற்றினதுனால இன்னைக்கு உனக்காக கிரயம் கொடுக்க வேண்டியதாயிற்று. கிரயம் கொடுக்க வேண்டியதாயிற்று. நாம் ஆண்டவர் வந்து மனிதனை படைத்து தம்முடைய சாயலாக படைத்து நல்லா வச்சிருந்தார். விலகி போயிட்டான், சோரம் போயிட்டான். ஆனால் அந்த நேசத்தை பாத்தீங்களா? லூசிஃபரை தள்ளுனது போல இவனை தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் தான். இல்லைன்னா இந்த திட்டத்தை வந்து கலைச்சிட்டு வேற புதுசா இன்னொரு ஃப்ரெஷ், அவர் தான் யோசனையில் பெரியவர் செயல்களில் வல்லவராச்சே, வேற ஃப்ரெஷ்ஷா இன்னொரு பிளானை ஆண்டவர் வந்து நடப்பிக்க எவ்வளவு நேரம் தான் ஆகும். நம்ம கிட்ட அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வைங்களேன். எத்தனை காரியத்தை நம்ம வந்து சில பாருங்க, சில வீடு கட்டுவாங்க, இது நல்லா இல்லைன்னு இடிச்சிட்டு வேற கட்டுவாங்க, இது மொத்தத்திலே வேண்டான்னு சொல்லி வித்துட்டு போய் வேற வாங்குவாங்க. இப்படி என்னெல்லாம் ஆப்ஷன் நம்மளே வச்சிருக்கிறோம். ஆண்டவர் இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டான், வேண்டாம்பா நம்ம வேற புதுசா உருவாக்கும், ஃப்ரெஷ்ஷா உருவாக்கும். அப்படி ஆண்டவர் செய்ய வேண்டியதானே. இந்த ஆதாமை அழிச்சிட்டு நோவா காலத்துல ஜனங்க தப்பு பண்ணும்போது எல்லாரையும் அழிச்சார்ல, அதே போல இந்த 2 பேரை அழிக்கிறது, அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை அழிச்ச ஆண்டவருக்கு 2 பேரை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தான் வேணும்? அந்த பாம்பை வச்சே கொத்த வச்சிருக்கலாமே. இப்பதான் எழும்புறீங்க சிலர், பாம்பா 2 பேரை வச்சு அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும்? எவ்வளவு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அந்த நேசத்தை காண்பிப்பதன் அடையாளமாக அதுக்கு ஒரு கிரயத்தை தீர்மானிக்கிறார். அந்த கிரயம் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது சொல்ல விரும்புகிற வார்த்தை, இது நேரம் இல்லை, அந்த முதல் பாயிண்டே நிறைய பேசணும்னு உண்டு, ஆனா டைம் இல்லை. இங்கே சகரியா 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டே. அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். ஆமென். நான் கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லும்படி விரும்புகிறேன். இதே 1வது அதிகாரத்துல சகரியாவுக்கு 8வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது என்று 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த 8வது மாதத்தில் உண்டான வார்த்தையே கர்த்தருடைய கோபத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 8வது மாதத்தில் உண்டான வார்த்தை. ஆமென். அவ்வளவுதான். இங்க பாரு, அன்னைக்கு பிதாக்கள் அப்படி இப்படி பண்ணாங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையை கேட்கல. அதனால என்னாச்சு, அவங்களுக்கு என்னெல்லாம் இவங்களை அடிப்பேன் அழிப்பேன்னு சொன்னாரோ அது எல்லாம் பலித்ததே. அப்படி சொல்லிட்டு 8வது மாதத்தில் அந்த கோப வெளிப்பாடு வந்து சகரியா மூலம் உரைக்கப்படுகிறது. அதன் பிறகு 11வது மாதம் 7வது வசனத்தை வாசிங்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 11ஆம் மாதம். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் 11ஆம் மாசம் தான் பேசிட்டே இருக்கிறார். ஆமே. அவருடைய கோபத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரால இருக்க முடியல. இந்த பிள்ளைங்களை கோபத்துல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் யார் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைங்க பெற்றோர் முன்னாடி ஓன் அழுதுட்டு வெளியே போய் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா ஐயோ இப்படி பண்ணிட்டோமே. ஆமே. அதனால சில பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னன்னா, எங்க அப்பா என்ன அடிக்க மாட்டாரா அப்படின்னு. ஏன்னா அடிச்ச ஐஸ்கிரீம் அடிச்சு ஏதாவது கோபப்பட்டா அவ்வளவுதான். ஆமே. சில ஏதாவது கோபத்துல ஜாஃபியை திட்டேன்னா அவருடைய ஃபேஸ் அப்படி வச்சுட்டு, சரி போட்டுமா வா வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், எனக்கு இப்போ வேண்டாம் கொஞ்சம் கழிச்சு போதும். அதனால சில பிள்ளைங்களுக்கு என்னன்னா ஏதாவது கோபப்பட மாட்டாங்க. ஆமை. 8ஆம் மாதத்துல அப்படி அவரு பேச பிதாக்களை பாரு, ஒருத்தரை விட்டு வைக்கல. அப்படி ஒரு கோபத்துல பேசிட்டு 11வது மாதத்துல மறுபடியும் வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தை உண்டாகும் போது ஒரு காட்சி, அந்த காட்சி தான் மிருது செடிகளுக்கு இடையிலே ஒரு புருஷன் நிற்கிறார். இந்த மிருது செடி என்பது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்ல விரும்புகிறது. இது எதை காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று அவருடைய ஜனத்தை காண்பிக்கிறது. சிறுமை, நெருக்கம், இது நடுவிலே அவருடைய ஜனத்தோடு கூட யார் நிற்கிறார் தெரியுமா? ஒரு புருஷன் நிற்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? நீ நடப்பது தண்ணீர், நீ நடப்பது அக்கினி, ஆனால் நீ தனியாக இல்லை. உன்னோடு கூட உனக்காக ஒரு கர்த்தர் நிற்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக நிற்கும் இயேசு, நமக்காக நிற்கும் இயேசு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக நிற்கும் இயேசு, எனக்காக நிற்கும் இயேசு. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்கடக்க எனக்காக எனக்காக நிற்கும் இயேசு. அவர் நிற்கிறார். இந்த மிருது செடி என்பது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத. அப்போ இது ஒரு ரெஸ்டரேஷனை காண்பிக்கிறது. அவர் மறுபடியும் 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 கட்டி எழுப்புவார், மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். நல்ல கரங்களை சட்டி ஓ ஜீசஸ். மிருது செடிகளுக்கு நடுவில் ஒரு புருஷன் இருக்கிறார். 8வது மாதத்திலே கோபத்தின் வெளிப்பாடு வந்தது உண்மைதான். இந்த 11வது மாதத்திலே சபையே உனக்கு ஒரு ரெஸ்டோரேஷன், உனக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் இருக்கிறது. இந்த 11வது மாதத்திலே மிகவும் சிறுமைப்பட்டு நொறுக்கப்பட்டு எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்ற கேள்வியோடு என்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை திறக்க போறீங்க? இதோ மிருது செடிகளுக்கு நடுவில் சபையே எனக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் இருக்கிறது. என்னுடைய தொய்ந்து போன ஆவிக்குரிய ஜீவியம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட போகிறது. நஷ்டப்பட்ட மேன்மை திரும்ப கிடைக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக நிற்கிறவர், நமக்காக நிற்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஏசாயா 41:17 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும்.
சிறுமை எளிமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களுக்காக என்ன செய்வேனா? ஆறுகளை உண்டாக்குவேன், ஊற்றுகளை திறப்பேன், வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமா, வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் உண்டு பண்ணுவேன். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? உனக்கு நான் செய்ய போகிறதை கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அவன் உன் வனாந்திரத்தை பார்த்தாங்கல்ல, உன் வனாந்திரத்துல நான் மிருது செடியை உண்டாக்குறத பார்க்க போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். இந்த 11வது மாதத்துல இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்திலே வைத்த சில தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். ஆமென். நீ கோபத்தில் அடிக்கப்பட்டவனாய் தான் எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் இதோ உன்னை புதுப்பிக்கிறவர், இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் புதுப்பிக்கிறவர், மிருது செடிகளின் நடுவில் நிற்கிறார். ஆமென். என்ன ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நிற்பது முட்களுக்குள்ள, நீங்க நிற்கிறது மிருது செடிகளுக்குள்ள. இதை நான் எப்படி ஆண்டவரை பார்க்கிறதுக்கு? நீ நிக்கிற பாரு, இது உன்னுடைய பிரசன்ட். நான் நிக்கிறேன் பாரு, இது உன்னுடைய ஃபியூச்சர். ஹல்லேலூயா. இது உன்னுடைய ஃபியூச்சர். அதனாலதான் இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி fix your eyes on Jesus. இயேசுவை நோக்கி அவர் நிற்கிறார், எனக்காய் நிற்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார் பாருங்கள். அங்கே 4 காரியங்களை பார்க்க முடியும். 1, விசாரிக்கிறார், விசாரிக்கிறார். ஹல்லேலூயா, விசாரிக்கிறார். 11வது வசனத்தை பாருங்கள். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமியெங்கும், அதாவது சிவப்பு மங்கிர நிறம் உள்ள வெண்மையான குதிரைகள் அவருக்கு பின்னாக இருக்கிறது. அவைகள் இவரை நோக்கி என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நாங்கள் பூமியெங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார். விசாரிக்கிறார். ஆமா, எப்படி இருக்கு? எல்லாம் விசாரிக்கிறார், விசாரித்து அறிகிறவர். ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார். இயேசு கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று அப்படின்னு கேட்கிறார். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாங்க. இவளை கேட்கறதுக்கு, இவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு இதோ ஒருவர் நிற்கிறார். மிருது செடிகளுக்கு நடுவில் உன்னை கிரயம் கொடுத்து மீட்டவர் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விசாரிக்கிறார். அவரை பார்க்கும் போதே எனக்கு ஃபியூச்சர் தெரியுது. ஹல்லேலூயா. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியல. அவரை பார்க்கும் போது எனக்கு ஃபியூச்சர் தெரியுது. இந்த 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 காலை வேளையில ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி எந்த எதிர்காலமே தெரியல அப்படின்னு யாராவது எங்க இருந்தாவது இந்த சத்தத்தை கேட்கறீங்களா? உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்க ஃபியூச்சர் தெரியும், உங்க ஃபியூச்சர் தெரியும். இயேசுவை பார்க்கும்போது ஃபியூச்சர் தெரியுது. ஆமென். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகள், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக தான் ஏசாயா 55 கடைசி இப்ப நான் சொன்ன வார்த்தை எடுக்க வேண்டாம். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு என்ன பேசுவார் தெரியுமா? ஆமென். எப்படி மழை வெறுமையாய் திரும்பாம அது இந்த பூமியிலே ஆமென் நனைத்து புல்லை முளைப்பிக்குமோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசாரிக்கிறார். விசாரிக்கிறது மட்டும் அல்ல, இதை கேட்டதும் அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீ கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று பரிதபிக்கிறார். பரிதபிக்கிறார். எனக்காக பரிதபிக்கிறவர்.
ஒரு கொன்னை வாய் உடையவனை இயேசுவினிடத்திலே கொண்டு வரும்போது அவன் நிலைமையை பார்த்து இயேசு என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? பெருமூச்சு விட்டாராம். அப்படி பெருமூச்சு விட்டுதான் அவர் எப்பச்சா என்று சொன்னார். அப்படி பெருமூச்சு விட்டார். பரிதபிக்கிறார், எனக்காக பரிதபிக்கிறவர். அவர் பரிதபிக்கிறவர் மாத்திரமல்ல, பரிந்து பேசுகிறார். எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். பிதாவின் வலது பாரிசத்தில் நாம் இந்த ஆராதனை ஆரம்பத்திலேயே அதைத்தானே பாடினோம். தாதன் வலப்புறத்தில் நாதன் நீரேழைக்காய், தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் பாதம் வேண்டியே நிற்கும் பாகியனே, பொன்னின் பாதம் எந்த மட்டும். அதாவது நல்ல கேளுங்க, நான் கேட்டாலே பிதா செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு தானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நமக்காக இயேசு பிதா பக்கத்துல இருந்து இப்படி இப்படி இந்த பிக்சர் காண்பிக்கும் போது பிதா வந்து ரொம்ப பயங்கரமானவரும், இயேசு ரொம்ப அன்பாரும் அப்படி இல்லை. அவர் பிதாவின் தற்சொரூபம். எனக்கு பிதாவை பார்த்து என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய அன்பை. நான் இயேசுவை பார்க்கும்போது புரிந்து கொண்டேன் அவருடைய அன்பை. எனவே தான் மார்பில் சாய்ந்திருந்தவன் எழுதி வைக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மோசையால இப்படி எழுதி வைக்க முடியல. ஆமே, மோசை பட்சிக்கிற அக்னின்னு எழுதி வச்சுட்டார். ஆனா மோசே ஃப்ரெண்டு மாதிரி சிலர் எழுதுறதும் மேல நிற்பாங்க. நமக்கு எழுதி வச்சாரு மோசே. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80. மோசே 120 வயசு. அது எப்படி மோசே நேரா வந்து பேசணும்னு வச்சிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒரு பட்சிக்கிற அக்கினின்னு போட்டுட்டு நீங்க என்னடா முகமுகமாய் ஒரு பட்சிக்கிற அக்கினி அப்படி போட்டு எல்லையை போட்டுட்டு உள்ள போய் நம்மளால சொல்ற எனக்கு உங்களை பார்க்கணும். ஆண்டவர் மிரட்டுறார், என்ன பார்த்தா உயிரோடலாம் இருக்க மாட்டார், எனக்கு பார்க்கணும். ஆமென். See, இவங்க தேவனுடைய அன்பை அனுபவித்தார்கள். இவர்களால தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியல. அப்பதான் இயேசு என்ன பிதா என்ன பண்றார், தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் மார்பில் ஒருவன் சாய்ந்து இருக்கிறான். இயேசு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். எழுதுறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் ஆண்டவரே. ஆமென். அப்பதான் அப்படி கேட்டவருக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? 13. அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்போ என்னை குறித்து இயேசு பிதாவின் இடத்துல பரிந்து பேசும்போது எனக்கான வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது? இயேசுவுக்கு. இதுதான் பவுல் சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என் ஃபியூச்சர் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? மிருது செடிகளுக்கு நடுவில் இருக்கிற சொல்லிட்டு தான் சொல்றார், நான் எருசலேமுக்காக மகா வைராக்கியம். ஒரு தகப்பன் துடிக்கிறார். இந்த தகப்பனுடைய துடிப்பு தான் எது வரைக்கும் பரலோகமே துடிக்குது. எருசலேமே, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சியோனே, உன் நிலைமையை பார்த்து பரலோகம் துடிக்கிறது. நல் வார்த்தைகள். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, ஆமென், 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் அப்படியே உள்ள அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜீசஸ் இந்த பூமியில இறங்கி மனுஷகுமாரனாய் வரும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரை பார்க்க ஃபியூச்சரை சொல்லிட்டே இருப்பார். அப்படி சொல்லிட்டே இருப்பார். அப்படி பார்த்து சொல்லுவார். பேதுருவை பார்த்ததும் கேபா அப்படிம்பார், ஏன்னா உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அவ என்ன பார்த்து
இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றா அது என் ஃபியூச்சர். மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறாரே, என்னுடைய எதிர்காலமே இயேசுதான். ஆமே. நீ எங்க நிக்கிற? நான் முள்ளுக்குள்ள நிக்கிறேன். அவர் எங்க நிற்கிறார்? அவர் மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறார். எதை இது காண்பிக்கிறது? இன்றைக்கு நான் இருப்பது அல்ல, நாளைக்கு நான் இருக்க போகிறது. நாளைக்கு நான் இருக்க போகிறதை இன்றே எனக்கு வெளிப்படுத்தின இந்த 11ஆம் மாதம் எனக்கு வெளிப்படுத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், இந்த வார்த்தை எனக்கான தீர்க்க தரிசனம் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை சாட்டி ஆமென் என்று சொல்லி ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் ஒருவரே. ஆமென். அந்த ரோலை வேற யாருமே எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது. அதனால யார்கிட்டயாவது போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவங்களே அவங்களுக்காக வேண்டிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்படி எல்லாம் போய் நிக்காதீங்க, ஒரு யூஸும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் வேறு யாரும் அல்ல, மனுஷகுமாரனா இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகரியா 1:3. ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 3:2 வாசிங்க. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். அதாவது என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உங்க முன்னாடி அழிந்து போனாங்கல்ல, அதே மாதிரி நீ அழிஞ்சிடக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆமென். அதாவது தோற்று போனவங்க லிஸ்ட்ல தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன் இருக்கக்கூடாது. ஆமென். அவங்க இருதயத்தில் ஒரு விஷயம் கை வச்சு, ஆண்டவரே தோற்று போனவங்க கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாதப்பா, தோற்று போனவங்க கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு இது ஒண்ணு வேணும்ப்பா. தோற்று போனவங்க கூட்டத்தில். ஆமாம். இது வேற யாரையோ புறஜாதிகளை சொல்லல, பிதாக்களை சொல்றாங்க. ஆமாம். இது நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா இந்த சில ஜபங்கள் இருந்துட்டே இருக்கணும். ஆமாம். தோற்று போனவங்க கூட்டத்துல. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் அவர்களை நோக்கி என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். அதாவது ஆண்டவர் திரும்பிட்டார்னாலே எல்லாமே மாறிடும். ஆமா. உங்க வாழ்க்கை மிருது செடியா மாறும். அப்ப ஃபியூச்சர் இருக்கு. என்னை குறித்த தேவ திட்டம் பெருசா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேங்கிறேன், நான் திரும்ப மாட்டேங்கிறேன். ஆண்டு சொல்ல, நீ திரும்ப, நான் இப்படி முகத்தை அப்படி காட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம். இதுதான் உன் வாழ்க்கை. முள்ளல்ல தேவ திட்டம், மிருது செடி. இந்த ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. எவ்வளவு மேன்மையை வச்சிருக்கிறார். இந்த 11ஆவது மாதத்துல கர்த்தர் மறுபடியும் சபைக்கு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்ப. கர்த்தரிடத்தில் திரும்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் தான் அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிதாக்களை போல. அதாவது தோற்று போனாங்க பாருங்க உங்களுக்கு முன்னாடி இருந்து. ஆமென். அதாவது வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தால், நமக்கு முன் ஓட்டம் ஓடி முடித்தவர்கள் ஜெயித்தவர்களும் உண்டு, தோற்றவர்களும் உண்டு. நமக்கு தெரியும், ஜெயித்தவர்களும் உண்டு, தோற்றவர்களும் உண்டு. வேதத்திலையும் ஜெயித்தவர்கள் உண்டு, தோற்றவர்கள் உண்டு. அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனா ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிக்காமல் தோற்று போனவர்கள் அநேகம் உண்டு. சிலருடைய ஓட்ட முடிவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக, பரிதாபமாக இருக்கும். ரொம்ப பரிதாபமா இருக்கும். கடைசியாக வாய் திறந்து இயேசுவேன்னு கூட சொல்ல முடியாத ஒரு புறஜாதி அல்ல நான் சொல்லுவது. நல்ல ஊழியம் செஞ்சாங்க ஒரு காலத்துல. ஆனால் அதன் பிறகு வழிமாறி கர்த்தர் எத்தனையோ தருணங்களை கொடுத்தும் அவங்க திரும்பி வர மனம் இல்லாமல் இன்னும் சீர்கெட்டு போய் வழிமாறி போய் கடைசியில் ஒரு பெரிய பலவீனத்தில் அகப்பட்டு சில நாட்கள் படுத்த படுக்கையில் இருந்து அந்த நேரத்தில் ஒருத்தங்க போய் நீங்க வாய் திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவரால் முடியல. தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள், இந்த காலத்திலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலும் இருக்கிறார்கள். எனவே தான் அவங்கள மாதிரி இருந்துடாதீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்கள் என்று கூப்பிட்டாங்க. அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க.
அப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாத. ஆனால் அவர்களோ எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று. ஆமென். கூப்பிட்டது யாரு? தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வரார் தெரியுமா? எனக்கு செவி கொடுக்கல. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? இந்த தீர்க்கதரிசிக்கு வேலையே தான், இந்த எரேமியாவே இப்படிதான், சும்மா சும்மா இப்படிதான் பேசிட்டு இருப்பான். அந்த எசேக்கியேல் வாயை திறந்தாலே அப்படிதான் பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க. ஊழியக்காரங்க இவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, இவங்க இப்படிதான். வாக்குத்தத்தத்தை மட்டும் கர்த்தர் இன்னைக்கு தூதனை அனுப்பி பேசினார். ஆமென். ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வர? அவன் எனக்கு செவி கொடாம என்ன கவனிக்கல. அவங்க என்ன கவனிச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு செவி கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு தூதன் பேசும் போதும், சபைகளுக்கு ஒவ்வொரு தூதன் சொல்லும் போதும், ஆமென், அந்த ஒவ்வொரு தூதனுக்கு ஒவ்வொரு வார்த்தை கொடுக்கப்படும் போதும் அந்த வார்த்தை எப்படி முடிக்கப்படும் தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. அவ்வளவுதான். அது இந்த தூதன் சொல்றது, அந்த தூதன் சொல்றது, இந்த பாஸ்டர் சொல்றது, அந்த பாஸ்டர், இந்த பார்வையில் இருக்கிறவர்களை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு. அவங்க எனக்கு செவி கொடுக்கல, என்ன கவனிக்கல. இன்னைக்கு அநேகர் ஊழியர்களை தான் கவனிக்கிறாங்க, கர்த்தரை கவனிக்கிறது இல்ல. ஆமென். கர்த்தரை கவனிக்கிறது இல்ல. அதனாலதான் நமக்கு ஏற்ற ஊழியர்களை நாமே தெரிந்தெடுத்துக் கொள்வோம். நமக்கு பிடிச்சது மாதிரி வார்த்தை வரலையா, இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு இங்க ஆவி இல்ல, சேனலை மாத்து, அங்க ஆவி, அடப்பாவி. ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ என்ன கவனிக்கல. நல்ல கவனிங்க. நம்முடைய போக்கஸ் கர்த்தர் மேலதான் இருக்கணும். அவ்வளோ வெளிப்பாடு தூதன் யாருக்கு கொடுக்கிறாருன்னா யோவானுக்கு கொடுக்கிறார். எல்லா சத்தியத்தை அறிந்த பிறகும் ரொம்ப நேரம் தூதன் பேசுறதுனால யோவான், சார் வணக்கம் அப்படின்னு கும்பிட போனார். கொஞ்சம் முன்னாடி தான் சாத்தான் தள்ளப்பட்டதெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ என்னையே தள்ளிடுவ போல இருக்கு. இந்த காலில் விழுறவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எப்போ நீ என்னையே தூக்கிடுவ போல இருக்கு, வேண்டாம்பா, விட்டுரு, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சீஷர்கள்ட்ட. அதனால தானே இயேசு சொல்வார், எல்லாரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோ. ஆமா, அதனாலேயே 4 பேரை சுத்தி வச்சிருப்பார். நம்ம ஜெபம் பண்ணி அவங்கள விரட்டுவோம். அவங்கள விரட்டக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து இருங்க அவங்களாம் வச்சிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்ன கவனிக்கல. அவன் பொல்லாத வழிகள், கிரியைகள். இந்த 2 வார்த்தை சொல்லுங்க. வழிகள், அதை சொல்ல மாட்டீங்களோ? வழிகள், கிரியைகள் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தையோடு நிறுத்திடுறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு? பூலகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. சிஸ்டர், அந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க? அப்படிமா வார்த்தையோட நிறுத்திடுவோம். வார்த்தையோட நிறுத்திடுவோம். இல்ல, வழிகள், கிரியைகள். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்த ஒரு தேசம் உண்டு. எந்த தேசம்? சத்தமா சொல்லுங்க. நினைவே பட்டணத்தார். அந்த நினைவே பட்டணத்தார் ஃபாஸ்டிங் இருந்து தண்ணி கூட குடிக்காம, அவங்க ஃபாஸ்டிங் போட்டது இல்லாம மிருகங்களுக்கும் ஃபாஸ்டிங் போட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு அந்த ஆடு மாடுகள் தான் இவங்களுடைய. அந்த ஆடு மாடு நினைச்சிருக்கும், நீ பண்ண தப்புக்கு இதான் பார்த்தீங்களா, மனுஷன் எவ்வளவு மோசமானவன். மனுஷன் பண்ண தப்புக்கு இந்த மிருக ஜீவன்களும் அடி வாங்குது. ஏன் அப்படின்னா, தேவன் மிருக ஜீவன்கள் எல்லாம் படைச்சதே யாருக்கு தெரியுமா? மனுஷனுக்காக. அதனாலதான் அழிக்கணும்னு நினைக்கும் போது மொத்தமா அழிச்சிட்டார். ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு தீர்மானிச்சிட்டார். அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டதுனால ஒவ்வொரு ஜோடு மிருக ஜீவன்கள் காப்பாற்றப்பட்டது. அவர்கள் காப்பாற்றப்படலைன்னா அதுவும் போயிருந்திருக்கும். ஆமென். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு மனுஷனுக்காக போராடுறாங்களோ இல்லையோ, நாய்க்காக எல்லாம் போராடுவாங்க. மனுஷனெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. மனுஷனுக்காக யாராவது போராடுறாங்களான்னு பார்த்தா இல்ல. ஆனா யாருக்கு இல்லாமோ எதுக்கு இல்லாமோ போராடிட்டு இருப்பாங்க. ஆமென். கர்த்தர் படைத்ததே. இங்க பாருங்க, இந்த ஜனங்கள் 40 days ஃபாஸ்டிங் இருந்தாங்கல்ல, கர்த்தர் அவர்கள் அழுகையை கேட்டு, கர்த்தர் அவர்கள் ஜெபத்தினுடைய அந்த பிரேயர் பாயிண்ட்ஸை பார்த்து, அதுவும் சிலர் ஆண்டவரேன்னு சொல்றதை பார்த்து, அப்படியெல்லாம் பைபிள் இல்ல. யோனா 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நான் என்னதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஊழியம் செஞ்சாலும் அப்படி பார்ப்பார். கிரியைகளை அப்படி பார்ப்பார்.
என்னுடைய பாஸ்டையும் பார்ப்பார், என்னுடைய ஃபியூச்சரையும் பார்ப்பார். இவன் எப்படி நாளைக்கு இதான் பண்ண போறான் அவர் பார்த்து. அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் என்னன்னா, நான் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன் பிரதர். ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர், நீங்க கேட்டு பார்த்தீங்களே, உங்களை மாத்தி பார்த்தீங்களா? எவ்வளோ நாங்க கேட்டு பார்த்தோம், நிறைய கேட்டு பார்த்தீங்களே, நீங்க உங்களை மாத்தி பார்த்தீங்களா? நாங்க வேணா ஆண்டவரை மாத்துவோம். நீங்க உங்களை மாத்தி, நாங்க எவ்வளவு, இதுக்கு மேல எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு முடியாது. இதுக்கு மேல நான் உபாசித்து பார்த்தாச்சு, ஆல் நைட் எல்லாம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பார்த்தீங்க, ரைட்டு. உங்களை மாத்தி பார்த்தீங்களா? ஆமென். அப்படி ஒரு சப்ஜெக்டே நமக்கு தலைக்கு ஏற மாட்டேங்குது இல்ல? ஆமென். வழிகளை பார்த்து நல்ல புரிந்து கொள்ளுங்கள். there is a future. உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு. ஆனா நீ திரும்பணும். அந்த புருஷன் அன்னைக்கு திரும்ப. எல்லா வழிகளை அடைத்த போது அவள் சொன்ன வார்த்தை அதுதான், நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், அப்பொழுது நலமா இருக்கும். கண்களை மூடி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னுடைய வேதனைக்கு காரணம் நான் தான்பா. ஆனாலும் 11ஆம் மாதத்துல மிருது செடிகள் மத்தியில நீர் நின்று எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே வெளிப்படுத்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை தருகிறேன். ஆண்டவர், என்னை தருகிறேன் அப்பா. என்னை கண்ணோக்கி பார். ஆமென். ஜீசஸ், தள்ளப்பட வேண்டிய என்னை மீண்டும் அன்பு வைத்து தேடி வந்தீங்க, தெரிந்து கொண்டீங்க. உம்மிடமாய் திரும்புகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை செவ்வையான வழியில் நடத்துவீராக. உம்மை கோபப்படுத்தும் செயல் எங்களுக்கு தூரமாவதாக. உம்மையே நோக்கி வாழ கிருபை செய். எனக்கு நீ எந்த எதிர்காலம் இல்லைங்கிற நிலையில தான் வந்தேன். ஆனா நீங்க இன்னைக்கு உண்மை வெளிப்படுத்தினீரே. இந்த 11ஆம் மாதத்தில மிருது செடிகளின் நடுவிலே நிற்கிற புருஷனாக நீர் உம்மை காண்பித்து எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.